ஹாய், வெல்கம் டு மர்சிஸ் குக்கிங். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் வச்சுட்டு 4 டிஷ்ஷஸ். ஃபிஷ் கறி, ஒரு ஃபிஷ் சம்மந்தி, ஒரு ஃபிஷ் தோசை, ஃபிஷ் ஃப்ரை, இப்படி 4 டிஷ்ஷஸ்ஸு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு நான் 1 கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்திருக்கேன். ஃபிஷ் மட்டும்தான். இந்த 4 டிஷ்ஷுக்குமே வந்துட்டு ஃபிஷ் மட்டும்தான் ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறோம். 1 கிலோ போதும். முள் இல்லாத மீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேற எந்த மீனில் வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 4 ஃபிஷ்ஷு கறிக்கு டொமேட்டோ, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, கறிவேப்பிலை, 3 புளி, கொஞ்சமாக தண்ணி. அந்த மஞ்சட்டியில் கறி வைக்க போகிறேன். இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கு ஒரு 4 ஃபிஷ்ஷு, கொஞ்சம் குடம்புளி, ஒரு 2 புளி, ஒரு தக்காளி, ஒரு சவோளை, 2-3 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வெளுத்துள்ளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கறிக்கு தேவையானது இது. அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுட்டு ஃபிஷ் கறிக்கு கோகோனட் ஆயில் தான் தேவை. கோகோனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. அந்த கடுகு நல்லா வெடிச்ச உடனே சவாளை, பச்சை மிளகு. சவாளை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சாப் பண்ணது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. 4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் இந்த கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சில்லி பவுடர் வந்துட்டு காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் அரைச்சது, அதனால அவ்வளோ காரம் இருக்காது. 4 ஸ்பூன் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். மஞ்சட்டினால டப்புன்னு கரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் குடம்புளி போடணும். கறிக்கு ஆவசியத்துக்குள்ள தண்ணி ஊற்றுவேன். கறிக்கு தேவையான உப்பு. இப்போ லாஸ்ட்டாக அந்த தக்காளியும் போட்டுக்கிடுவேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக மீன் போடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். ஃபிஷ் கறி நல்லா திளைச்சிட்டு இப்போ அந்த ஃபிஷ் அதில் போட்டுருவேன். உப்பெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டேன் நான். ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக. மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணது ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, மீட் மசாலா 2 ஸ்பூன் போடுறேன். ஃபைனலாக கொஞ்சமாக கோகோனட் ஆயில். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 3 ஃபிஷ்ஷும் வந்துட்டு சம்மந்தி பண்ணுறதுக்கும் அப்புறமா தோசை சுடுறதுக்கும் சேம் இதே மசாலா போதும், நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஷ் கறி நல்லா திளைச்சிட்டு இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட போகிறேன். இப்போ இந்த பேன் சூடான உடனே இது ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நான். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடும். கோகோனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கு. இப்போ இந்த ஃபிஷ் நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவேன். இப்போ நான் ஃபிஷ் சம்மந்தி ரெடி பண்ண போகிறேன். சில்லி, அது கொடுத்துல வந்துட்டு நல்ல துருவின தேங்காய். இப்போ இந்த தேங்காவையும்
இந்த மிளகாவையும் வந்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன். நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷில் இருக்க முள்ளெல்லாம் செப்பரேட்டாக எடுத்துருவேன். நான் ஃப்ளஷ்ஷு மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இந்த ஃபிஷ் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன். இது தோசைக்கு ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை நான் முள்ளெல்லாம் இல்லாமல் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் வத்தலும் அரைச்சி வச்சு மிக்சர் கொடுத்தல் போடுறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஆஃப் லெமனு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். அந்த ஃபிஷ்ஷும் அந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு தேவை இருக்காது, ஏன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு உப்பு மசாலா எல்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். சம்மந்தி ரெடி. உப்பு தேவையில்லை, இதுவே போதும். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண பாத்திரத்தில் ஒரு ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஆனியன் லைட்டாக வதங்கினா போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை இதில் போடுறேன். இப்போ தோசை ஊற்றிட்டு அந்த தோசைக்கு மேலே இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கிறேன். ஒரு சைடு தோசை வந்துட்டு ஃபிஷ் சம்மந்தி. இந்த ஃபிஷ் சம்மந்தி கொஞ்சம் ரொம்ப வேணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு தோசை சம்மந்தி. எல்லாமே சூப்பராக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் வாட்சிங்.